உயிரினும் மேலான என் போராளிகள் அனைவருக்கும் வழங்குவோம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு உண்டான ஆலோசனை கூட்டத்தை மிக சிறப்பான ஏற்பாடு செய்த திருநெல்வேலி மாவட்ட மாநில பொறுப்பாளர்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்து, அதாவது தமிழ்நாடு முழுவதும் எந்த பிரச்சனைனாலும் சரி நம்ம தலைவர் எதிர்கட்சிதான் வருது. எந்த பிரச்சனைனாலும் முதல் குறைந்து களப்பிடிக்கிறதும் நம்ம பிஎம்பி நம்ம போராளிகள் தான் இருக்காங்க, நம்ம தலைவர் தான் போயிருக்காங்க. அதனால அவர்கள் கட்சிக்கு எப்படி மாமாவையும் அதே மாதிரி சமுதாயத்துக்கு பாதுகாப்பா அதாவது நம்மளுடைய தலைவர் நம்ம சமுதாயத்துக்கு பெரிய பாய்ச்சல் நம்ம சமுதாய மக்கள் சொல்லணும். அதாவது 24 மணி நேரம் ஒரு சமுதாயம் என்று உணராமல் ஒரே சிந்தனையில் செயல்பட்டு கொண்டு இருப்பதுதான் நம்மளுடைய தலைவர் அவர்கள். நம்ம தலைவர் ஏற்கனவே சட்டமன்ற தேர்தலில் பெண்களோட வேட்பாளராக நின்று போயிருக்காங்க. ஆனா நம்ம மக்கள் என்ன அப்படின்னா, நம்ம தலைவரை சட்டமன்றத்துக்கு அதிகாரத்தை கொடுத்து அனுப்பாதது நம்ம ஒட்டுமொத்த முன்னோர்கள் சமுதாயத்தின் சாபம். அன்றே நம்முடைய தலைவரை சட்டமன்றத்துக்கு அனுப்பி இருந்தால் இன்று நம்மளுடைய கோரிக்கைகள் அனைத்தும் கண்டிப்பாக நிறைவேறிக்கும். அதாவது சான்றிதழை கண்டிப்பா வாங்கி கொடுத்துருப்பாங்க. மதுரை விமான நிலையத்துக்கு கண்டிப்பா கொடுத்துருப்பாரு. அதே போல நல்ல அறமுறைகள் முன்வரும் தேவைகள் அரசாங்க கண்டிப்பா வாங்கி கொடுத்துருப்பாரு. ஆனா அதை நம்ம மக்கள் பொதுமக்கள் இன்னும் வரக்கூடிய 2026 சமுதாயமும் நம்ம சமுதாயத்துக்கு அங்கீகாரத்தை கொடுக்கணும். அதுக்கு காரணம் நம்ம தலைவருக்கு எந்த கட்சியா இருந்தாலும் சரி நம்ம அதிகாரத்தை கொடுக்கணும். பல கட்சிகள்ல கெட்டிப்படியா பணம் தான் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஆனா அவங்களுடைய போட்டி பணம் மயிலுக்கு சமம். அதிகாரம் எங்களைய தீர்ப்பு வாங்கி வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்கு நம்ம தலைவர் கண்டிப்பா போனா மட்டும்தான் இன்னும் தமிழ்நாட்டை பாதுகாப்போம். இதெல்லாம் கொண்டிருப்பாங்க. அது எல்லாரும் புரிஞ்சுக்கல. இந்தியாவில் வரக்கூடிய மக்களும் புரிஞ்சுக்கல. கண்டிப்பா நம்முடைய வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் நம்ம தலைவர் அதிகாரத்தை வாங்கி அதிகாரத்தை பெற்று சட்டமன்றத்துக்கு போனா மட்டும்தான் நம்ம சமுதாயத்தை பாதுகாக்க முடியும். அதை புரிந்து செயல்படுங்க. நன்றி, வணக்கம்.